1972 சென்னை வியாசர்பாடியில் அம்பேத்கர் கலைக்கல்லூரி தொடங்கப்படுது. 1989 அம்பேத்கர் சட்டக்கல்லூரி தொடங்கப்படுது. 2000 ஆண்டு சென்னை அடையாறில் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் நிறுவப்படுது. 1990 அவருடைய நூற்றாண்டை ஒட்டி நீண்ட நெடிய கொண்டாட்டங்களை தமிழ்நாடு அரசு இங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க. அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம்னே தனியாக செயல்படுத்துகிறாங்க. அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி இங்கே கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் திட்டங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து முன்னிலைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் திரு விஜய் அம்பேத்கர் குறித்து பேசின பிறகும், அவர் கட் அவுட் வச்ச பிறகு தான் அம்பேத்கரை அரசு கொண்டு போய் சேர்க்குது மக்கள்கிட்ட அப்படின்றது ஒரு அடிப்படை தரவுகள் இல்லாத ஒரு வாதமாக தெரியலையா? சரி, ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதான் நான் உங்ககிட்டே பதிவு பண்ணுறேன். இந்த கடந்த போன வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சிகள் நினைவு நாளுக்கு நடத்தினாங்கிறது உங்களுடைய நியூஸ் சேனல்லே இருக்கும். என்ன மாதிரி அந்த விழாவை எடுத்து பண்ணாங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதில் என்ன முரண்பாடு இருக்குன்னு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு கேட்டு பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே லா காலேஜ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக பண்ணாங்க. ஓகே, நான் என்னுடைய தரவுகளை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1,40,00,000 தலித் மக்களில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 22-23 ஸ்லம்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய வாழ்வு உரிமைக்கான போராட்டத்தை நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய இன்டர்வியூவில் போய் உங்களுடைய சேனல்ஸே அனுப்பிச்சி விடுங்க. அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு வாட்டர் டேங்க் இருக்காது, ஒரு கழிப்பறை இருக்காது. மக்கள் பார்த்தீங்கன்னா குடிசையோட மோசமான ஒரு ஓலைப்பாயில் இருந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு தலித் மக்களுடைய இருப்பிடத்தோட மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அந்த டேட்டாவை பார்த்து எடுத்தோன்னா எதுவுமே இருந்திருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி தொழில் முறைகளுக்கான எத்தனை கோடி அது செலவாகி எத்தனை தொழிலதிபர்களை நீங்கள் தலித்தை பார்க்க முடியும் தமிழ்நாட்டில்? நீங்கள் தலித்துக்கான போராட்டம் என்ன தெரியுங்களா? முதல்ல இப்போ நான் ஒரு ஏழையாக இருந்தேன், நான் ஒர்க் பண்ணேன், பணக்காரன் ஆகலாம். இங்கே ஏழையாக இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, ஒரு தொழிலை தொடங்குறது கூட முடியாது. நீங்கள் ஒரு தலித்தாக இருந்தால் ஒரு தெருவை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது.